Subscribe for more content. Hello student, good morning. நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th maths exercise 3.3ல 4th sumல first and second. First நம்ம பார்க்க போறது first point. Given LCM and GCD of the two polynomials P of x and Q of x, find the unknown polynomials in the following table. LCM GCD கொடுத்திருக்காங்க. P of x கொடுத்தா Q of x கேட்குறாங்க. Q of x கொடுத்தா P of x கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதும். LCM என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா AQ minus 10A² plus 11A plus 7T. GCD நெக்ஸ்ட்டு A minus 7. Next P of x. P of x என்ன கொடுத்துருக்காங்க A² minus 12A plus 35. Q of x கேட்டிருக்காங்க. ஸோ போன சம் மாதிரி F of x into G of x equal to LCM into GCDன்னு ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி தான் P of x into Q of x equal to LCM into GCD. இது ஃபார்முலா. இப்போ நமக்கு Q of x தான் தேவை. அப்போ Q of x லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு LCM இன்ட்டு GCDயும் அப்படியே எடுத்துக்கிறோம். டிவைடட் இந்த P of x ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது டிவைடாக மாறும். அப்போ P of x. ஸோ இது இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது Q of x தான் ஃபைன் பண்ண போகிறோம். LCM திரும்ப அந்த ஃபார்முலாவை எழுதிக்கும். LCM இன்ட்டு GCD டிவைடட் P of x. LCM ஓட வேல்யூ என்ன? AQ minus 10A² plus 11A plus 7T into GCD ஓட வேல்யூ என்ன? A minus 7 divided P of x ஓட வேல்யூ என்ன? A² minus 12A plus 35. ஸோ இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைன் பண்ணால் தான் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். 35 மேலே எழுதிக்கிறோம் ப்ராடக்டை, சம்மை கீழே எழுதிக்கிறோம் -12. ஸோ 7 5s are 35. 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா 12 வரும். அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போட்டோம்னா மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 7 × 5 35. மைனஸை ஆட் பண்ணும்போது காமனாக மைனஸ் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 7 + 5 12ன்னு வந்துடும். ஸோ ஃபேக்டர் வந்து A minus 7 A minus 5. ஸோ AQ மைனஸ் இது அப்படியே எழுதிக்கிறோம் 10A² plus 11A plus 7T into A minus 7 டிவைடட் இதுக்கு பதில் தான் இந்த ப்ராடக்ட் ஃபைன் பண்ணியிருக்கோம். இதை எழுதிக்கும் A minus 7 into A minus 5. இப்போ இந்த A minus 7ஐயும் இந்த A minus 7ஐயும் கேன்சல் பண்ணிடுறோம். Balance AQ minus 10A² plus 11A plus 7T divided A minus 5. ஸோ இந்த பாலினாமியலை இதால் நம்ம டிவைட் பண்ணலாம். இந்த பாலினாமியலை இப்போ இங்கே A இருக்குது, இங்கே A³ இருக்குது. அப்போ இங்கே A² போட்டோம்னா A² into A3ன்னு வரும். இப்போ A² மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ A² into A3 மைனஸ் 5 into A 5A². இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ இது கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே minus 10A² இருக்குது, இங்கே ப்ளஸ் 5A² இருக்குது. அப்போ என்ன வரும்? -5A² -5A² ப்ளஸ் இந்த 11Aவை கீழே இறக்கி எடுத்து எழுதிக்கிறோம். 11 ப்ளஸ் 11Aவை கீழே எழுதிக்கிறோம். -5A² இருக்குது, இங்கே வெறும் A தான் இருக்குது. அப்போ இதோட -5Aவை மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 5A² வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 into A 5A into A 5A². திரும்ப மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 5 5s are 25A. இப்போ இதை ப்ளஸ் இது மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். -25 + 11 என்ன வரும்? -14A.
ப்ளஸ் 70 திரும்ப கீழே எழுதிக்கிறோம். -14a ப்ளஸ் 70 கீழே எழுதிக்கிறோம். இப்போ இங்கே ஏ இருக்குது. இப்போ இங்கே -14 போட்டோம்னா -14 வந்துடும். மல்டிப்ளை பண்ணும்போது -14. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 14 இன்ட்டு ஏ 14a மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 14 இன்ட்டு 5 என்ன வரும் 70. இப்போ ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 0. இப்போ q ஆஃப் எக்ஸுன்றது இதுதான் q ஆஃப் எக்ஸ். ஸோ தேர்ஃபோர் இப்போ a² மைனஸ் 5a மைனஸ் 14க்கு ஒரு ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா -14 மேலே எழுதிக்கிறோம், -5 கீழே எழுதிக்கிறோம்னா 7 2s are 14. இந்த மைனஸ் சிம்பிளை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும். இப்போ -7 ப்ளஸ் 2 ஆகிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 -7 ப்ளஸ் 2 -5 பெரிய நம்பரோட சிம்பிளுக்கு வந்தது. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a-7 இன்ட்டு a ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதலாம். a-7 a ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். இப்போ இதுதான் q ஆஃப் எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணுது. ஸோ தேர்ஃபோர் நம்ம ஃபைன் பண்ணது q ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா a² மைனஸ் 5a மைனஸ் 14. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a ப்ளஸ் 2 இன்ட்டு a மைனஸ் 7ன்னு எழுதலாம். ஸோ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.